ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க. பாத்ரூமில் இந்த மாதிரி டோரில் கண்டிப்பாக அந்த கீழ் பக்கத்தில் உப்பு கரை படிஞ்சிருக்குங்க. உப்பு தண்ணி யூஸ் பண்ணுற வீட்டில் ஒரு 10 மாதிரியே கூட அந்த கீழ் பக்கம் படிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது ஹாப்பி பிளானட் லிக்விடு தாங்க. இந்த லிக்விட் வச்சு ஆல்ரெடி நிறைய பொருள் நான் க்ளீன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். முக்கியமாக அதில் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அது செம்மையாக அழுக்கு போச்சு. அப்படியே புதுசு மாதிரி அந்த பக்கெட் க்ளீன் ஆயிடுச்சுங்க, உப்புக்கரை போய். இந்த பிளாஸ்டிக் டோருக்குமே அதே மாதிரி தாங்க. ஜஸ்ட்டு அந்த லிக்விடை குலுக்கி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நார் வச்சு தேய்க்கிறேன். இரும்பு நார் கூட கிடையாதுங்க, நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்க்கிறேன். அதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு இந்த உப்புக்கரை எல்லாமே பளிச்சுன்னு போயிடுச்சுங்க. அந்த கீழே ஒரு 10 மாதிரி ரொம்ப நாள் பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதிக உப்புக்கரை, அது மட்டும் பாதி போச்சுங்க, பாதி இருந்துச்சு. மற்றபடி அந்த மேல் பக்கத்தில் இருக்கிற எல்லா கரையுமே சூப்பராக போயிடுச்சுங்க. ரொம்ப கை வலிக்க அழுத்தி கூட தேய்க்க தேவையில்லைங்க, கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சாலே போதும். உங்களுக்கு உப்புக்கரை போகாமல் வெள்ளையை மறுபடியும் தெரிஞ்சதுன்னா திருப்பி ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டு கொஞ்சம் தேய்ங்க. உங்களுக்கு தேய்க்கும் போதே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க எந்த இடத்துல உப்புக்கரை இருக்குங்கிறது. டைல்ஸை விடவே பிளாஸ்டிக் பொருளில் நமக்கு தேய்க்கும் போதே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த உப்புக்கரை இருக்கிற இடம் தெரியும் போகலைன்னா. அப்போ நீங்கள் திருப்பி அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டு தேய்ச்சிங்க அப்படின்னாலே பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. அந்த கீழே விடும்பில் மட்டும்தான் போகாமல் இருந்துச்சுங்க. மற்றபடி எல்லா பக்கமே உப்புக்கரை சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு. தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு அந்த உப்புக்கரை தேய்ச்சி இல்லைங்களா, அந்த லிக்விடோட தொடச்சி எடுத்துடணும் அழுத்தி. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க, இல்லை கழுவும் கூட விட்டுடலாம். அந்த லிக்விடு எதுவும் இல்லாமல் நல்லா துணி வச்சு அழுத்தி தொடச்சி எடுத்துட்டாலே போதுங்க, பளிச்சுன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியுங்க, அந்த கீழ் விடும்பை தவிர எல்லா பக்கமே உப்புக்கரை பளிச்சுன்னு சுத்தமாயிடுச்சு. இதே போலவே 2 சைடும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு டோர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க கீழ்ப்பக்கம் எப்படி வெள்ளை வெள்ளையேன்னு உப்புக்கரை இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ நல்லாவே பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சுங்க. சும்மா லைட்டாக தாங்க தேய்ச்சோம் ஸ்ப்ரே பண்ணி, அதுக்கே சூப்பராக க்ளீன் ஆகுது. ஹாப்பி பிளானட் லிக்விடை பொறுத்த வரைக்கும் சிங்கில் இருக்கிற உப்புக்கரை, டைல்ஸில் இருக்கிற உப்புக்கரை எல்லாமே போகுதுங்க. எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகுதுன்னா பிளாஸ்டிக் பொருள் தாங்க. அது முக்காலி, பிளாஸ்டிக் பக்கெட்டு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டோர் எல்லாத்துலேயுமே அப்படி பளிச்சுன்னு உப்புக்கரை போயிடுதுங்க. ஒரு தடவை லைட்டாக தேய்ச்சா போதும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.